ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு மிக்ஸ் மீடியா. இன்றைக்கி நம்ம எக்கில் சிம்பிளான ஒரு பெப்பர் ஃப்ரை பண்ண போகிறோம். ஈவினிங்கில் குழந்தைங்க வீட்டுக்கு வரும்பொழுது நம்ம சுட சுட செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். இது எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த எக் பெப்பர் ஃப்ரை பண்ணுறதுக்காக எக்கை பாயில் பண்ணிக்கலாம். எக்கை பாயில் பண்ணும்பொழுது கூடவே கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்குவோம். அடுத்ததாக நம்ம எக்கை இப்படி பாயில் பண்ணும்பொழுது நமக்கு அந்த எக்குடைய பீரியட் ஆஃப் டேஸ் எவ்வளோ அப்படிங்கிறது நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். அதாவது எக் நம்ம பாயில் பண்ண போடும்பொழுது தண்ணிக்குள்ளே நமக்கு டீப்பில் உள்ளே போயிடுச்சு அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிறது ஃப்ரெஷ்ஷான முட்டை. அதுவே கொஞ்சம் நாள் கழித்து வந்த முட்டையாக இருந்துச்சுன்னா ஃப்ளோட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படி ஃப்ளோட் ஆச்சுன்னா அது கெட்டுப்போன முட்டையாக இருக்கும். அதை நீங்கள் டிஸ்கார்ட் பண்ணிவிடுங்க. இப்போது நம்மளுடைய முட்டை ஒரு சைட் பாயில் ஆகிட்டு இருக்கட்டும். அடுத்ததாக நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாயில் ஆயில் விட்டுட்டு ஆயில் ஹீட் ஆனதும் கடுகு போட்டு பொரிய விட்டுருவோம். பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருகாப்பிள்ளை இது எல்லாமே போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி கொடுத்துடலாம். இந்த ஆனியன் எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகினதுக்கப்புறமா ஒரு முட்டையை நம்ம உடச்சி விட்டுக்கலாம். எல்லா முட்டையுமே நம்ம கட் பண்ணி போடுறது இல்லாமல் கொஞ்சமாக இந்த மாதிரி ஒரு முட்டையில் 2 முட்டை நம்ம ஸ்க்ராம்பிள் பண்ணி போடும் பொழுது டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஸ்க்ராம்பிள் பண்ணிக்குவோம். இந்த முட்டைக்காக நம்ம தேவையான அளவு சால்ட்டு, கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நம்ம முட்டை பாயில் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அதுக்குள்ளே நம்மளுடைய பாயில் பண்ண முட்டை எல்லாமே தொளிச்சிட்டு எல்லாத்தையுமே க்யூபாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நமக்கு இந்த முட்டை நல்லா பாயில் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம் இல்லையா, அந்த க்யூபாக இருக்கிற முட்டையை இங்கே ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த முட்டையை நம்ம இங்கே ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சப்போஸ் ஜிஞ்சர் கார்லிக் ஃப்ளேவர் பிடிக்கும்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே கொஞ்சம் டொமேட்டோவும் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போது நம்மளுடைய முட்டையெல்லாம் ஆட் பண்ணியாச்சு. அந்த முட்டைக்கு தேவையான சால்ட் அண்ட் பெப்பரை ஆட் பண்ணிக்கலாம். இந்த பெப்பர் ஃப்ரைக்கு நம்ம நிறைய பெப்பர் போடும்பொழுது தான் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதனால் பெப்பர் கூடவே ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஃபைனலாக கொத்தமல்லி இலை தூவி இறக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய இந்த எக் பெப்பர் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயாச்சு. இந்த எக் பெப்பர் ஃப்ரை நமக்கு தோசை, இட்லி எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். ரசம் சாதத்துக்கு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக இதை எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரியான சிம்பிளான ரெசிபிஸ் நம்ம சேனலில் நிறையவே போஸ்ட் பண்ணியிருக்கோம். எல்லாத்தையுமே மறக்காமல் போய் பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். டாட்டா, பாய் பாய்.